குருடி சரணம். யூடியூப் நண்பர்கள் அனைவருக்கும் அடியேனின் அன்பான வணக்கங்கள். நான் உங்கள் குருமணிகண்டன் பேசுகிறேன், பொள்ளாச்சியிலிருந்து. திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில் சோபகிருத வருடம் தை மாதம் 4ஆம் தேதி 18/1/2024 வியாழக்கிழமையாக இன்று 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்க்கலாம். அதற்கு முன்பு இன்றைய பஞ்சாங்க நிலை எப்படி இருக்கு, இன்றைய கோச்சார கிரகங்கள் என்ன அமைப்புகள் இருக்கு, மேலும் இன்றைய நாளுக்கு உண்டான சுப நேரங்கள் என்னென்ன, மேலும் இன்றைய ஒரு ஜோதிட குறிப்பு, இது எல்லாத்தையுமே இந்த பதிவில் பார்க்க போகிறோம். இன்றைய பஞ்சாங்க நிலை என்ன அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, இன்றைய நட்சத்திரம் அஸ்வினி நட்சத்திரம், மிட்நைட் 2:57 வரைக்கும். இன்றைய திதி அஷ்டமி திதி, வளர்பிறை அஷ்டமி 8:45 வரைக்கும். இன்றைய கரணம் 10:30 கரணம் 9:22 வரைக்கும் காலையில். இன்றைய யோகம் சித்தம் நாம யோகம் 2:47 மதியம். இன்றைய சுப நேரங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, காலையில் 9 மணி முதல் 10:30 மணி வரை, மதியம் 1 மணி முதல் 1:30 வரை, மாலை 4:30 முதல் 6 மணி வரை, இரவு 6 மணி முதல் 7 மணி வரை, 8 மணி முதல் 9 மணி வரை இன்றைய சுப நேரங்களாக பார்க்கப்படுகிறது. இன்றைய நாளுக்குண்டான கிரக நிலை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, மேஷத்தில் சந்திரன் குரு பகவான் இணைவு, கன்னியில் கேது பகவான், விருச்சகத்தில் சுக்கிரன், தனுர் ராசியில் செவ்வாயும் புதனும், மகரத்தில் சூரிய பகவான், கும்பத்தில் சனீஸ்வர பகவான், மீனத்தில் ராகு பகவான். இந்த அமைப்புகளில் தான் இந்த நாளானது துவங்குது. 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னைக்கு அந்த ஜோதிட குறிப்பு என்ன பார்க்க போகிறோம் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். நேற்று தென்மேற்கு மூலை, அதாவது கன்னி மூலையை பற்றி பார்த்தோம். இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, அக்னி மூலையை பற்றி பார்க்க போகிறோம். அக்னி மூலை ஒருத்தருடைய வீட்டில் எப்படி இருக்கணும், என்ன மாதிரி அமைப்புகள் இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம். ரைட்டா? ஓகே. முதல்ல 12 ராசிகளுக்கு உண்டான ராசி பலனை பார்த்துடலாம். மேச ராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, வம்பு வழக்கு பிரச்சனைகள் சண்டை சச்சரவுகள் இதெல்லாம் வரும், எல்லா மனுஷனுக்கும் வரும், அதெல்லாம் சகஜம்தான். ஆனால் இன்னைக்கு அதை ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சு, எதன் மூலமாக அது வருகிறது, மறைமுகமான ஏதாவது எதிர்ப்புகள் இருக்கா அப்படிங்கிறத ரொம்ப உன்னிப்பாக கவனித்து அதை தீர்ப்பதற்குண்டான ஒரு வழியை கண்டுபிடிக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். எதிர்ப்புகளை ஜெயிச்சிருவீங்க. வேலையில் மட்டும் கொஞ்சம் சுமை அதிகமாக இருக்கும். வேலைக்கு எதுக்கு போகணும், அந்த வேலையில் ஒரு பிடிமானம் இல்லாமல் அந்த மாதிரியான ஒரு அமைப்புகள் இன்றைய நாள் இருக்குது. தாய்மாமனா கொஞ்சம் அனுசரித்து போங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாள் தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அடுத்த ரிஷபராசி. ரிஷபராசிக்கு இன்னைக்கு எப்படி சார் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, ரொம்ப ரொம்ப அக்யூரேட்டாக, எந்த இடத்துலையும் குழப்பம் இல்லாமல், இதுவரைக்கும் குழப்பிட்டு இருந்த விஷயங்களுக்கு உண்டான தெளிவான திட்டத்தையும் தெளிவான முடிவையும் எடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மனசு எது மேலே ஆசைப்படாது. பீஸ்ஃபுல்லாக இருந்தால் போதும் அப்படிங்கிற எண்ணத்தை மட்டும் இன்னைக்கு கொடுக்கும். அப்படி ஒரு நாள் இன்னைக்கு உங்களுக்கு. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய சிவன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் அக்னி நிறம். அக்னி ஜுவாலை இருக்குங்க, அந்த எல்லோ இஷா இருக்கும் இல்லையா, அந்த கலர். அடுத்ததா மிதுன ராசிக்கு இன்னைக்கு எப்படி சார் இருக்க போகுது அப்படின்னா, உடல் நலத்தில் கொஞ்சம் அக்கறை வேணும். படிக்கக்கூடிய குழந்தைகளுக்கு படிப்பில் நாட்டம் குறைஞ்சு போகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் உங்களுடைய திறமையை, தனித்திறமையை நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லி போராடுவீங்க, அதை செஞ்சு காட்டிடுவீங்க. தாயாரோட உடல்நிலையில் கொஞ்சம் சிக்கல்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. கவனமாக பார்த்துக்கோங்க. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய அம்பாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் சாம்பல் நிறம். அடுத்ததாக கடகராசிக்கு புதியதாக ஒரு புது தொழில்நுட்பத்தை, ஒரு புது விஷயத்தை இன்னைக்கு நீங்கள் கற்றுக்கிறதுக்கு உண்டான வேலையை செய்ய போகிறீங்க. கனக்கச்சிதமான ஒரு மாற்றத்தை நோக்கி பயணம் இன்றைய நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா, அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். அடுத்ததாக சிம்ம ராசி. சிம்ம ராசிக்கு இன்னைக்கு எப்படி சார் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, பேச்சில் அவ்வளவு நேர்த்தி தென்படும். ரொம்ப கரெக்டாக
எவ்வளவு பேசணுமோ அவ்வளோதான் பேசுவீங்க. பர்ஃபெக்டான வார்த்தைகளை பயன்படுத்துவீங்க. வருமானம் மட்டும் கொஞ்சம் தாமதமாகும். குடும்பத்துக்குள்ள சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்துட்டு போகும். அது பெருசாக ஒன்றும் தொந்தரவு பண்ணாது. வருமானம் மட்டும் கொஞ்சம் தாமதமாகுது அப்படிங்கிற ஒரு விஷயத்த கொடுக்குது. ஸோ அதில் மட்டும் கொஞ்சம் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அவ்வளவு நேர்த்தியாக பேசுவீங்க. சொன்னதை காப்பாற்றி காட்டணும் அப்படிங்கிறதுக்கு உண்டான எல்லா வேலையும் செய்வீங்க. உங்கள் பேச்சில் உண்மையும் எளிமையும் தென்படக்கூடிய ஒரு அற்புதமான நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளாக தூங்குவது நல்லது. இந்த நாளைக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். அடுத்ததா கன்னிராசி. கன்னிராசிக்கு இன்னைக்கு எப்படி சார் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, யாரை பற்றியும் அம்மா அப்பா அண்ணன் தம்பி அக்கா தங்கச்சி யாரை பற்றியும் யோசிக்க மாட்டேங்க. நீங்கள் சுய சிந்தனை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகரிக்க போகுது. சொந்த காலில் நிற்கணும் அப்படிங்கிற ஒரு உணர்வை மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம் தரும். அதாவது தோல்விதான் ஒரு மனுஷனை உருவாக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லைங்களா? அப்படி நீங்கள் உருவாகக்கூடிய ஒரு நாளாக இன்றைய நாள் இருக்குது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு. அடுத்ததாக துளாராசி. துளாராசிக்கு இன்னைக்கு எப்படி சார் இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம் அப்படின்னா, தேவையில்லாத அலைச்சல், செலவுகள், எதுக்கு செலவு பண்ணுறோம் எதுக்கு அலையிறோம் அப்படின்னு சொல்லி நம்மளால் யூகிக்கவே முடியாது, கெஸ் பண்ணவே முடியாது. அந்த அலைச்சலும் செலவுகளும் விரயம்தான். சும்மா போகுது. இன்றைய நாள் உங்களுக்கு சும்மா போகிற மாதிரியே ஒரு அமைப்பு, யூஸ்லெஸ்ஸாக இருக்கிற மாதிரி ஒரு அமைப்பு. அதை நீங்கள் மாற்றிக்கிடணும். அதுக்கு என்ன சார் பண்ணணும் அப்படின்னு சொன்னோம்னா, காலையில் கணபதி வழிபாடு செய்துக்கிட்டு இன்றைய நாளாக துவங்குங்க. மேலும் ஸ்ரீராமருடைய பாதங்களை, ராமர் பாதத்தை வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை துவங்குங்க. அற்புதமான மாற்றங்கள் இன்றைய நாள் உங்களுக்கு உண்டு. உடலுக்கும் மனதிற்கும் கண்டிப்பாக ஓய்வு தேவை. இன்னைக்கு இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அடுத்ததா விருச்சிக ராசி. விருச்சிக ராசிக்கு எப்படி சார் இருக்க போகுதுன்னா, ஏதோ ஒரு விஷயத்த பண்ணுறோம், என்ன பண்ணுறோம் நம்மளுக்கும் தெரியல, நம்மளை பார்க்குறவங்களுக்கும் தெரியல அப்படின்ற மாதிரியான குழப்பங்கள் எல்லாம் நீங்கி, இதுதான் செய்ய போகிறோம், இப்படி தான் நடக்கும், இதனால் இவ்வளவு தான் கிடைக்கும் அப்படிங்கிறத கான்க்ரீட்டாக பிளான் பண்ணி சொல்லி வச்சு செஞ்சுருவீங்க. அதில் லாபமும் பார்த்துடுவீங்க. ஆனால் லாபம் பெரிய லாபமாக இருக்காது, குறைச்சலான லாபம், ஆனால் திருப்தியான லாபமாக இருக்கும். போதுன்ற மனசை கொடுத்துரும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். இன்னைக்கு வாஸ்து குறிப்பு ஒன்று பார்த்துருவோம். அக்னி மூலை எப்படி இருக்கணும் வீட்டில் அப்படின்னா, சிம்பிளாக எந்த மூலையாக இருந்தாலும் சமசதுரணமாக இருக்கணும். அக்னி மூலைன்னா என்னன்னு சொல்லிடுறேன். தெற்கு பகுதியும் கிழக்கு பகுதியும் ஒன்று சேரக்கூடிய அந்த மூலை தான் அக்னி மூலை. ஸோ இங்கே ஒன்றும் தெற்கு நீளமாகவோ கிழக்கு குறைவாகவோ, அல்லது தெற்கு நீளமாகவோ கிழக்கு குறைவாகவோ, அல்லது கிழக்கு நீளமாகவோ தெற்கு குறைவாகவோ இருந்தால் அது சமசதுரமாக இல்லாமல் ஒரு ஒழுங்கீனமான ஒரு அமைப்பாக இருக்கும். இது வீட்டுக்குள்ளே இருக்கக்கூடிய ரூம் இருந்தாலும் சரி, சமையல் கட்டு மேக்ஸிமம் இங்கே தான் வைப்பாங்க. இங்கே வைக்கலாம், வாய்மொழியில் வைக்கலாம், அது ரெண்டாவது. வீட்டுக்குள்ளே எப்படி இருந்தாலும் சரி, காம்பவுண்டு வாழுமே இப்படி தான் இருக்கணும், அந்த சமசதுரமாக தான் இருக்கணும். காம்பவுண்டு வாழ்வு நீண்டுட்டு இருந்தாலும் வீட்டுக்குள்ளே என்னென்ன பிரச்சனைகள் வரும் அப்படின்னா, கண்டிப்பாக கடன் நோய் எதிர்ப்புகள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும். கடன் தொல்லை நிவர்த்தியே ஆகாதுங்க. எவ்வளவோ நபர்களுக்கு நான் அதை சொல்லி அவங்களுடைய கடன் நிவர்த்திக்கு இதுவும் ஒரு விஷயந்தான், அதை மாற்றுங்கன்னு சொல்லி அதை மாற்றினதுக்கப்புறம் அவங்களுடைய கடன் நிவர்த்தியாக இருக்குது. இந்த மாதிரி அமைப்பு இருக்கக்கூடிய வீட்டுக்கு குடி போனாலுமே கடன் நிவர்த்தி ஆகாது, உடல் தொந்தரவுகளும் வந்துவிடும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்க வேண்டியதாக இருக்குது. அடுத்த தனுசு ராசிக்கு பார்த்துருவோம். தனுசு ராசிக்கு இன்றைக்கி எப்படி சார் இருக்க போகுதுன்னா, தொழிலில் கொஞ்சம் அலைச்சல்கள் முன்ன பின்ன இருக்கும். எடுத்த காரியங்களை செய்து முடிக்கிறது கொஞ்சம் தடை தாமதங்கள் எல்லாம் இருக்கும். எல்லாத்தையும் தாண்டி இன்றைக்கி உங்களோட காரியங்களை செஞ்சிட முடியும் அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக செஞ்சிடுவீங்க. நிறைய அலைச்சலுக்கு அப்புறம் அது நடக்க போகுது, அவ்வளோதான். கொஞ்சம் சிரமப்பட்டு ஜெயிக்க வேண்டிய ஒரு நாள். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய காவல் தெய்வ வழிபாடு செய்து இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். அடுத்ததாக மகர ராசி. மகர ராசிக்கு இன்றைக்கி எப்படி சார் இருக்க போகுது அப்படிங்கும்போது, மேலதிகாரிகள் மூலமாக சில அழுத்தங்கள் கிடைக்கும். குரு ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய நபர்கள் மூலமாக நல்ல போதனைகள் கிடைக்கும். வாழ்க்கைக்கு தேவையான மிக முக்கியமான போதனைகள், அறிவுரைகள் இந்த நாள் உங்களுக்கு கிடைக்கும், தேடி கிடைக்கும். அதே போல்
தந்தை மகனுக்கு உண்டான உறவு கொஞ்சம் அப்படியே வழுக்கலாக இருக்கும். தந்தை மீது இருக்கக்கூடிய அந்த பற்றுதல் குறைந்து போகக்கூடிய ஒரு அமைப்பு. தெய்வ சிந்தனை அதிகரிக்கும், தான தர்ம சிந்தனை அதிகரிக்கும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய ஜீவசமாதி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்று நாளைக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். அடுத்ததா கும்பராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துருவோம். கும்பராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்குதுன்னா, நேற்று எப்படி போச்சோ அதே ஃப்ளோவில் இன்னைக்கு அப்படியே கடந்து வந்துடணும். எந்த விதமான புது முடிவுகளும் புது முயற்சிகளும் எதுவுமே செய்யக்கூடாது. மனசு ஒரு நிலைப்படாம தான் இருக்கும். கவனமாக இருக்க வேண்டிய ஒரு நாள் இன்னைக்கு. முக்கியமாக வண்டி வாகனம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பயணங்களெல்லாம் போகிறீங்கன்னா பயணத்துலேயும் கவனம். யாருக்கும் ஜாமீன் போடாமல் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டுன்னு இருந்தால் அந்த நாள் ஸ்மூத்தாக போயிடும். மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும்னா அருகில் இருக்கக்கூடிய முருகன் ஆலயங்களுக்கு சென்று முருகன் வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இந்த நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் இளம் சிகப்பு. அடுத்ததான் மீனராசி. மீனராசிக்கு இன்னைக்கு எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டோம்னா, வாழ்க்கை துணையை கொஞ்சம் அனுசரித்து போக வேண்டிய ஒரு நாள். கண்டிப்பாக அவங்களை அனுசரித்து தான் போகணும். ஏன்னா அவங்க செய்யக்கூடிய சின்ன சின்ன செயல்பாடுகள் நம்மளுக்கு வெறுப்பை தர்ற மாதிரியான செயல்களாக இருக்கும். என்னடா இவ்வளோ தூரம் சொல்லிட்டா நம்மளை புரிஞ்சுக்காம இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ற மாதிரியான ஒரு முகம் சுளிக்கக்கூடிய அளவுக்கு இருக்கும். கண்டுங்கானாமல் நீங்கள் உங்கள் வேலையை செஞ்சுட்டே இருங்க, அவங்க சரியாயிடுவாங்க. இன்றைக்கி ஒரு நாள் அப்படி இருக்க போது, அவ்வளோதான், சரியாயிடுவாங்க. வியாபாரத்தில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். ஏன்னா வியாபாரத்துலேயும் வாடிக்கையாளர்களும் உங்களை இதே போக்க அவங்களும் செய்ய போகிறாங்க. இப்போ அதில் கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். பொதுஜன மத்தியில் தேவையில்லாத வார்த்தைகளை பேச வேண்டாம். இது ஒரு ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்குது. மேலும் உங்களுக்கு நல்லதெல்லாமே நடக்கணும் அப்படின்னா அருகில் இருக்கக்கூடிய மகாலட்சுமி வழிபாடு செய்துவிட்டு இன்றைய நாளை தூங்குவது நல்லது. இன்றைய நாளுக்கு உண்டான அதிர்ஷ்ட நிறம் பிங்க் நிறம். மற்றும் ஒரு நல்ல ஒரு ஜோதிட தகவலோடு நாளை ராசி பலன் பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி நண்பர்களே. நன்றி. வாழ்வளமுடன். திருச்சிற்றம்பலம்.